எல்லாம் நல்லா இருக்கணும். நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ஷாப் காமிக்கணும்னு நினச்சேன். அது என்னன்னா மாட்டு தீவனம் சொல்லுவா இல்லையா, அங்கே மாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பறவைக்கு, அப்புறம் குதிரைக்கு, அப்புறம் வந்து லவ் பேர்ட்ஸு, அப்புறம் இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் கோலமாவை நான் கேட்பான். நிறைய கோலம் போடுறோம் இல்லையா, கோலமாவை எங்கே வாங்கன்னு கேட்பான். அது ஹோல்சேலில் கோலமாவை இங்கே கிடைக்கிறது. அந்த உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப வருஷமாக இந்த கடை வச்சிருக்காரு. அமிர்தலிங்கம் அவர் பேர். அந்த கடைக்கு பேர் கிடையாது, பட் இது எங்கே இருக்குன்னா திருவல்லிக்கேணியில் சூரபமுத்து ஸ்ட்ரீட் ஒட்டி நெசவால ஸ்ட்ரீட்னு வரும். நேர பார்த்தா சுப்பிரமணிய கோயில் இருக்கும், அதாவது முருகர் கோயில், ரொம்ப ஃபேமஸ் கோயில் அது. அந்த கோயிலுக்கு நடுவில் தான் இந்த கடை இருக்குது. இந்த ஷாப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் தெரியாது. யாருக்கெல்லாம் வந்து உங்கள் மாட்டுக்கோ இல்லை உங்கள் பறவைக்கோ வந்து ஃபுட்டு வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமத்துலேருந்து வருது எல்லாமே. ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு வேறு அந்த ஐயா பார்த்தாங்க. பேர் சொல்லுங்க. அமிர்தலிங்கம். இந்த கடை வந்து எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? 50 வருஷமா இருக்கு. 50 வருஷமா இங்க இருக்கு. இந்த கடை வந்து அந்த கடையில நீங்க என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க? அந்த தோரமாவு, இது வந்து தோரமாவு வந்து சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, அந்த தோரமாவு இது வந்து மாட்டுக்கு வைப்பாலாம். இது உளுந்து. இது உளுந்தா? ஆமா. இது யாருக்கு? மாட்டுக்கு தான். பாருங்க, இது உளுந்து, இது மாட்டுக்கு வைப்பாலாம். இதையும் இது புண்ணாக்கு. பாருங்க, புண்ணாக்கு எப்பயுமே நம்ம அம்மா திட்டுவா இல்லையா, பாண்டிச்சேரி புண்ணாக்குன்னு. இதான் இந்த புண்ணாக்கு வந்து இதுவும் மாட்டுக்கு தான் போடுறது. அப்புறம் இந்த லவ் பேர்ட்ஸ் போடுறது தானே சார்? ஆமா. இது என்னது? திணை அரிசி. திணை அரிசி. இது மனுஷங்களுக்கு இருக்காதுலாம் இங்க. ராகி, கேழ்வரகு. அப்ப ராகி மனுஷங்க இருக்கு, அது மாட்டுக்கு இல்லாம மனுஷங்க இருக்கு. கரெக்டா? இப்ப காமிப்பா. ஆடி மாசம் வருது இல்லையா, அதை வாங்கிக்கோங்க. ஆமா ஆமா, அதுதான் ராகி கஞ்சி, புட்டு செய்யலாம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல. அந்த காலத்துக்கு நம்ம வந்து ஜிம்முக்கு போறாங்க, அப்படியே புரோட்டீன் சாப்பிட்றாங்களே, அதெல்லாம் வேணாம், இங்க வாங்க. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஆனது நிறைய பேர் கேட்பா, கோலமாவு எங்க வைக்கிறேன். நான் மூட்டை மூட்டையா கோலம் போடுறேன் இல்லையா, அதை பாருங்க. இந்த கோலமாவு இங்கதான் விற்கிறேன். இது வந்து அரிசி மாவு கிடையாது, இது மொக்கு மாவு. நம்ம அரிசி மாவோட கொஞ்சம் மாவை மிக்ஸ் பண்ணி அந்த பளிச்சு வந்து கோலம் அதுல போடுறதா. இது குதிரைக்கு தவிடு இருக்கு, கொள்ளு இருக்காங்க, எல்லாமே இல்ல. ஓகே, பாருங்க, இது வந்து கிளிக்கு போடுற நெல்லு. இது வந்து பச்சைக்கிளி. பச்சைக்கிளிக்கு போடுற நெல்லு. பச்சைக்கிளியே ஒரு ஆத்துல வந்து மாடியில ரொம்ப அழகா வளர்க்குறா. எக்கச்சக்க பச்சைக்கிளி வருவாங்க. வந்து இந்த ஆத்தையும் நான் ஒரு நாள் காமிக்கிறேன். இது முதல்ல பாருங்க. பாருங்க, இதெல்லாம் இயற்கையா வருது. எதுவும் வந்து அந்த கெமிக்கல்ஸ் மிக்ஸ் கிடையாது. வேப்பங்கொட்டை புண்ணாக்கா? வேப்பங்கொட்டை புண்ணாக்கா அது பேரு. வேப்ப எண்ணெய் வருது இல்ல? ஆமாமா. ஓகே ஓகே. கசக்கும் சாப்பிட. இது புதுசா இருக்கு. வேற எதுவும் வேர்க்கடலை புண்ணாக்கு. வேர்க்கடலை புண்ணாக்கு. இது வந்து வேர்க்கடலை பண்றதா? வேர்க்கடலை. எதுக்கு போடுவா? இது வந்து செடிக்கு. இது நல்லா வளரும். இதுவும் மட்டும் செடிக்கு வளரும். எல்லா செடிகளும் நல்ல தண்ணி. ஓகே, இது மாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், செடிக்கு யூஸ் பண்ணலாம், மனுஷன் சாப்பிடக்கூடாது. அது சுட சுட சாப்பிட்டா சாப்பிடலாம். சரி சார், இது நல்லா இருக்கும். ஓகே, மாட்டுக்கு, ஆட்டுக்கு, குதிரைக்கு, கிளிக்கு, அப்புறம் குருவிக்கு, பறவைக்கு, அப்புறம் மனுஷாளுக்கு, எல்லாத்துக்குமே இங்க உணவு சிட்டுக்குருவியெல்லாம். மெயினா பெருமாளுக்கு கோலம் அதுவும் கிடைக்கிறது. கண்டிப்பா இங்க வந்து வாங்க. அப்புறம் போட்டுடுறேன். அவர் வந்து லேண்ட்லைனா வச்சுப்பாரு, மொபைல்லாம் வச்சுக்க மாட்டாரு. அந்த காலத்து மனுஷன், அதனால மொபைல்லாம் கிடையாது. கண்டிப்பா வந்து வாங்குங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும்.